கிரிக்கெட்டின் ஆண்டவர் யாருன்னு கேட்டா நம்ம சச்சின் சொல்லுவோம். ஆனா கிரிக்கெட்டே ஆண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம தலை டோனி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் வந்து இந்திய டீமுக்காக வராரு. அவரை மாதிரி கஷ்டப்படுற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் வாய்ப்பு தரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவுதான் கப் அடிச்சாலும் கப்புக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓரமா போய் நிப்பாரு. ஏன்னா அவரோட பெருமையா இல்லங்க, அது அவரோட கடமை. உண்மையா நான் ஒண்ணு சொல்றேன், தலை டோனியை மாதிரி ஸ்டெப் பண்றதுக்கு யாராலுமே முடியாது. எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, கிரீஸுக்கு பின்னாடி எம்எஸ் தோனி இருக்காருன்னா கிரீஸ் விட்டு கால் எடுத்து கால் நடுங்கும். அதுக்கு காரணம் எம்எஸ் தோனி ஒரு செகண்ட் கிடைச்சாலும் ஸ்டெப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த காலத்துல காட்டின ராஜராஜ சோழோட கோவில் எந்த அளவுக்கு கண்ணு மாதிரி நிக்குதோ அந்த மாதிரி இவரு 2011 அடிச்ச ஒரு 6 இன்னுமே என் கண்ணுக்குள்ள நிக்குதுங்க. அது காலத்துக்கும் அழியாது. ஏன் கிரிக்கெட்டே அழிஞ்சாலும் அது அழியாது. இந்த ஒரு மனுஷனை போயிட்டு இப்போது 2K கிட்ஸ் எல்லாம் கலாச்சுன்னு இருக்காங்க. ஆனா கலாச்ச 2K கிட்ஸ் எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ராஜா எங்க இருந்தாலும் ராஜா தானே தம்பி. அவரோட வேர்ல்டு மேட்ச் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் மைக்க பிடிச்சி பேசு, சரியா? இன்னைக்கு நீ வந்து நான் இவரோட பேன் நான் இவங்களோட பேன் சொல்லிட்டு சொல்ற தெரியுமா? அவனுக்கு எல்லாம் சொல்லி